2 நாளா பூனேல கன்டினியூஸா மழை. மண்டே, டியூஸ்டே. மும்பையில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து பூனேல மழை இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வெட்னஸ்டே ஆஸ் யூஷுவல் நான் 5:30க்கு எழுந்துக்கிட்டு சாதம் வச்சுருந்தேன். அதோட டீயும் வச்சு இறக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸ்கூல்லேருந்து எதனா மெசேஜ் வருதா லீவுன்னு சொல்லிட்டு. அதோட 2 நாளாக நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன். கன்டினியூஸாக மழை இருக்குது, ஏன் இந்த ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் தெரியாதா லீவுன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா எந்த மெசேஜும் வரல. நான் 6 o'clock வரலும் என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கோஸ் பொரியலும் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு செமி கிரேவி மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி இட்லியும் ஆப்பிளும் கொடுத்து அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டும் நான் சமையலை முடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 6:30 போல் நான் இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்ட பிறகு மெசேஜ் வருது, இன்றைக்கி வந்து பூனேல லீவு ஸ்கூலுங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே சந்தோஷமாயிடுச்சு. காலையிலே எழுந்து நான் சமையல் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதோட வந்து வேக வச்ச இட்லியை டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருந்தேன். பாப்பா 10 o'clock தான் எழுந்தால அதையே பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேகி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சதும் நேற்று துவைச்ச துணியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருந்துச்சு உள்ளே போட்டு, இன்றைக்கி துவைச்ச துணியை மிஷினில் ட்ரையரில் போட்டு ஹேங்கரில் வெளியே காய போட்டிருக்கேன். இந்த துணி காயறதுக்கு எப்படியும் 2 நாள் ஆகும். இப்படி தான் இன்றைக்கி போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.